காவல்துறை விசாரணை அதிகாரிகள் அதை குறித்து உரிய நடவடிக்கைகளை எடுப்பார். ஒரு சில கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு தேர்தல் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். நல்லா சொல்லுங்க, இப்போதைக்கு இருந்து நாங்க 4 பேர்ல ஒரே கூட்டணியில இருக்கிறோம், கூட்டணியில தொடர்கிறோம். இதை வட மாநிலத்திலிருந்து வருகின்ற தொழிலாளர்கள் பெருமளவில் பாதிக்கிறார்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சி திட்டமிட்டு சமீப காலமாக நடமாட்டம் இருக்கு. அதை காவல்துறை கடுமையாக நடவடிக்கை திமுக பயந்துருச்சுன்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு. அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. விஜய்க்கெல்லாம் பயப்படுறது இல்ல திமுக. அடானப்பட்ட அம்மையார் இந்திரா காந்தியும் நேருவையும் சந்தித்த கட்சி திமுக. வாக்களிப்பது என்பது அவருடைய உரிமை. அது கான்பிடன்ட். அது யாருக்கு வாக்களித்தார்கள் என்று தெரியாது. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராக வெற்றி பெற்றால் நான் அவரை மாற்றுகிறேன், அவரை பாராட்டுகிறேன். ஆனால் அவர் தேர்தலில் போட்டியிடுகின்ற அரசியல் கட்சியான பாரதிய ஜனதா என்கிற அரசியல் கட்சியின் மீது எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது. தனிப்பட்ட குடியரசு துணைத் தேர்தலில் போட்டியிடுகின்ற CPR ராதாகிருஷ்ணன் அவர்கள் நல்ல மனிதர், நம்முடைய கொங்கு சிறியில் பிறந்த ஒரு தமிழர். அவர் இந்திய நாட்டின் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒரு தமிழனாக எனக்கு மட்டும் மகிழ்ச்சி. மதுரை மாநகராட்சியில 200 கோடி ரூபாய் ஊழல் சம்பந்தமா மதுரை மேயரோட கணவர் அதுக்கப்புறம் மதுரை இன்னைக்கு ஒரு 4 பேர் அதிகாரிகள் அரசு பண்ணிருக்காங்க. இதே மாதிரி திமுக மேயர் கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி திமுகவை சேர்ந்த இன்னொரு பாத்தீங்கன்னா நகை கொள்ளையில ஈடுபட்டிருக்காங்க. இது சம்பந்தமா என்ன? திமுக உறுப்பினர்கள் அங்கொன்று இங்கொன்றுமாக இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு சட்டத்தின் நிறுத்தி கண்டிக்கப்படுவது உண்மையிலேயே வரவேற்கக்கூடியது. திமுக என்கிற ஆளுங்கட்சி பிரமுகர்கள் தவறு செய்தாலும் இந்த அரசு, இந்த காவல்துறையும் கைது செய்யும் நடவடிக்கை எடுக்கும் என்பதற்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்திருப்பதாகத்தான் இந்த விடயத்தில் நான் பார்க்கிறேன். திமுக நினைத்திருந்தால் இதில் ரெண்டிலையும் அவர்கள் அதிலிருந்து அவர்களை நழுவித்திருக்கலாம். கைது செய்யாமல் ஆளுங்கட்சி பிரமுகர் என்கிற அடிப்படையில் அவர்களை கைது செய்யாமலேயே இருந்திருக்கலாம். கைது செய்திருப்பது உண்மையிலே வரவேற்கக்கூடியது. விசாரணையில் அவர் முக்கிய குற்றவாளி என்று தெரிந்தால் காவல்துறை விசாரணை அதிகாரிகள் அதை குறித்து உரிய நடவடிக்கைகளை எடுப்பார்கள். போராடுவதையும் கேள்வி கேட்பதையும் பாரதிய ஜனதா விநாயகர் ஊர்வலங்களை பள்ளிவாசல்கள் முன்பும் மசூதிகள் முன்பும் செல்வது, அங்கு அனுமதி தரமாட்டோம் என்று சொல்வது, RSS பேரணியை நடத்துவது, கை கத்திகளோடு பயிற்சியளிப்பது போன்ற நிகழ்வுகளுக்கு தமிழ்நாட்டில் காவல்துறை அனுமதி தர மறுப்பது ஏற்புடையதான். அப்போதுதான் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியும். இங்கு மத ரீதியாக மக்களிடத்தில் மோதல் வராமல் மக்களை பாதுகாக்க முடியும். இது போன்ற விடயங்களில் அனுமதி மறுப்பது ஏற்புடையதான். அதை நான் வரவேற்கிறேன். விஜய் அவர்கள் சொல்லலாம். என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு பூத்துகளிலும் பூத்து ஏஜென்ட் உட்காரக்கூடிய அளவுக்கு கிளைகள் கொண்ட இருவரும் மிகப்பெரிய கட்சிகளாக ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக தான். விஜய் அவர்கள் தேர்தலுக்கு வருகிறார், தேர்தலை சந்திக்க போகிறார். இந்த தேர்தலில் அவருக்கு மக்கள் எவ்வாறு வாய்ப்பு அளிக்கிறார்கள், எத்தனை லட்சம் வாக்குகளை அவர்கள் பெறுகிறார் என்பதை குறித்துதான் நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் அதை குறித்து நாம் கருத்து சொல்ல முடியும். இப்போது அவர் நிரூபிக்கப்படாத தமிழ்நாட்டு அரசியல் களத்திற்கு புதிதாக வந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர். யாரு? அவர் என்ன கட்சி தொடங்கன்னு அறிவிச்சாரு, அன்னிலிருந்து சொல்லிட்டு தான் இருக்காரு. எந்த கட்சி இது வரைக்கும் போய் சேர்ந்த மாதிரி எனக்கு தெரியல. 2026 நாங்கள் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற அல்லது கூறு போடுகின்ற பாரதிய ஜனதா தலைமை இங்கு தமிழ்நாட்டில் ஒரு சில கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு தேர்தல் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். இன்னொன்று திமுக தலைமையில் மதச்சார்பற்ற சக்திகள் ஒன்று கூடி இடதுசாரிகள், எங்களை போன்றவர்கள், அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள், கம்யூனிஸ்டுகள், நாங்கள் ஒரு அணியாக இருக்கிறோம். இந்த அணி
ஏற்கனவே 4 தேர்தல்களில் மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போதைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த நிமிடம் வரையிலும் திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. அது உங்களுக்கு நல்லா சொல்றேன். இப்போதைக்குல இருந்து நாங்க 4 தேர்தல ஒரே கூட்டணியில இருக்கிறோம், கூட்டணியில தொடர்கிறோம். தேர்தல் நெருக்கத்தில் கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு கூடி அப்போது உரிய அறிவிப்பினை வெளியிட்டு அந்த செய்தியை பத்திரிகை ஊடகத்திற்கு சொல்வோம். மாற்றங்கள் ஏதாவது இருந்தால் கொலை கற்பழிப்பு வழிபறி திருட்டு இதற்கெல்லாம் தாய்மொழியாக இருப்பது போதை, கஞ்சா, அபின் போன்ற போதைப் பொருட்கள். இதை வட மாநிலத்திலிருந்து வருகின்ற தொழிலாளர்கள் பெரும் அளவில் பாதிக்கிறார்கள். உங்கள் மாவட்டத்தில் தான் என்று நினைக்கிறேன், ஒரு இளைஞனை அடித்து கொலை செய்கிறார்கள், தடுக்க போன காவலரை தாக்குகிறார்கள், தொடர்வண்டியில ஏறி அவர் முன்னிலே ரிசர்வ் செய்து பணம் கொடுத்து டிக்கெட் உட்கார்ந்து இருக்கிற பயணியை வெளியில போட்டு இவங்க உட்காடுறாங்க. பேருந்துல கண்டக்டர் கேட்டா கண்டக்டர் அடிக்கிறாங்க. இப்படி வரம்பு மீறி இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக தொடர்ந்து 15 ஆண்டு காலமா தமிழக வாழ்வுரிமை கட்சி இதர மாநிலங்களில் இருந்து, குறிப்பா வட இந்தியாவிலிருந்து இங்கு வேலை நிமித்தமாகவோ வேறு எந்த பிரச்சனைக்கு இங்க வந்தாலும் தொழில் தொடங்க வந்தாலும் அவர்களை கணக்கெடுத்து அவர்களை ஒரு வரமுறைப்படுத்த வேண்டும். காவல்துறை மாவட்ட நிர்வாகத்தின் கண்காணிப்பில் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சி வலியுறுத்துகிறது. அதுபோன்று வந்து குடியேறுகின்றவர்களுக்கு வாக்குரிமை அளிக்கக்கூடாது. நீண்ட நெடிய காலமாக இங்கு வாழ்கின்ற வட இந்தியர்களுக்கு வாக்கு தரக்கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை. திட்டமிட்டு சமீப காலமாக வட இந்தியர்கள் குடியேற்றம் செய்யப்படுகிறார்கள். இந்த குடியேற்றத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். அவர்களுக்கு வாக்குரிமையும் தரக்கூடாது என்று சொல்லுகிறோம். இப்ப வடகிழக்கு மாநிலங்களில் இருப்பது போல ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை, ஒரு மாநிலத்துடைய உள்நுழைவு சீட்டு, அதை அனுமதி பெற்று காவல்துறையில் பதிவு செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பதிவு செய்து அவர்கள் எந்த நோக்கத்திற்கு வருகிறார்களோ அந்த நோக்கம் நிறைவேறிய பிறகு அவருடைய சொந்த மாநிலத்தில் செல்கின்ற வாய்ப்பை அரசு கண்காணித்து உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்லுகிறோம். இல்ல, போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கு. அதை காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுத்து வருகிறது. குறிப்பாக பெரும்பான்மையான குற்றங்களில் இப்போது கைது செய்யப்படுகின்றவர்கள் கொலை, கற்பழிப்பு, கல்லூரி மாணவர்கள் கற்பழிப்பு, கடத்தல் என்ற நிகழ்வுகளிலே வட மாநிலவர்கள் பெரும்பான்மை கைது செய்யப்படுகிறார்கள். இப்போது கூட பல ஆயிரக்கணக்கான கிலோ கஞ்சாக்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறது. யாருன்னு போய் அறிஞ்சு வட மாநிலத்துக்காரர்கள். ஆக இதை கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தினால்தான் தமிழகம் அமைதி பூங்காவாக திகழும். அதற்குரிய நடவடிக்கை தமிழ்நாடு காவல்துறை எடுக்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது. நான் சொல்லிட்டேன். அடுத்தது நன்றி. ஆமா, 65 லட்சம் பீகாருடைய வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு குடும்பத்துல 50 ஓட்டு, 100 ஓட்டு, 150 ஓட்டு செத்து போன ஓட்டுல இருப்பதாக கணக்காட்டுறாங்க. உண்மையிலேயே வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் வாக்குச்சீட்டுல இல்ல, நீக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பா இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவருடைய வாக்குகள்லாம் வட இந்தியாவில் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆக வாக்கு திருட்டில் ஈடுபடக்கூடாது. தேர்தல் ஆணையம் இந்திய பாரதிய ஜனதா அரசின் கைப்பாவையாக செயல்படக்கூடாது என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி சுட்டிக்காட்டுகிறது. ஆமா, இப்ப பீகார்ல நீக்கப்பட்ட 6.5 லட்சம் வட இந்திய வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் சேர்க்கப்பட்டிருப்பதாக ஒரு அதிர்ச்சியான தகவல் வருகிறது. கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலுக்கு முன்பு வாக்காளர் பட்டியலை வெளியிடுகின்ற போதுதான் இந்தியாவில் நீக்கப்பட்ட 70 லட்சம் பேரில் ஏற்கனவே இருந்தவர்கள், தற்போது புதிதாக சேர்க்கப்பட்டவர்கள், வட இந்தியர்கள் எத்தனை லட்சம் பேர் புதிய வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டிருப்பார்கள் என்கிற உண்மை வெளிவரும். நன்றி.